அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம் ரெசிபி பார்க்கலாம். புளி இல்லாமல் ரசம் வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இந்த ரெசிபி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பச்சை புளி ரசம்ல நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கொய்யாப்பழ ரசம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ரசம் வைக்கிறதுக்கு நல்ல பழுத்த கொய்யாப்பழம் எடுத்துக்கணுங்க. உள்ளே இருக்கிற கொட்டைகள்லாம் தனியாக எடுத்துகிட்டு சதப்பகுதியை நல்லா கரைச்சி, தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கரைச்சி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம ரசப்பொடி தெரியும் இல்லைங்களா, நம்மளுக்கு ஜீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன வெந்தயம் போட்டு, சின்ன ஒரு ரெண்டு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து அதை ரசப்பொடி கரைச்சி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், மிளகாய் எல்லாம் தாளித்து நம்ம இந்த மசித்த கொய்யாப்பழத்தை கரைசலையும் உள்ளே ஊற்றி, அப்புறம் நம்ம ரசப்பொடி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொதிச்சா போதும். கொதிச்சுட்டு கடைசியாக இறக்கும் பொழுது கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கணும். அப்படின்னா சூப்பரான கொய்யாப்பழம் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஆனால் எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது ரெசிபி அதனோடது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி கொய்யாப்பழ ஸ்மெல் வருமா, ஒரு மாதிரி நல்லா இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மறக்காமல் இறக்கும்பொழுது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. நல்ல டேஸ்ட்டுங்க. சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.